பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியான விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தான் நான் வந்தேன். ஸோ எப்போயுமே நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிவிடுங்க, புரியுதுங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, எப்போயுமே லைஃப்பில் லாயல்ட்டியாக இருக்கிற ஒரு பர்சன் கூட மட்டுமே ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. அது யாரானாலும் இருக்கலாம், எந்த ஒரு சொந்தமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நமக்கு உண்மையாக இருக்கிறவங்கள மட்டுமே கூட வச்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் எதுலேயுமே ஏமாற மாட்டீங்க, டிப்ரெஷனுக்குள்ளே நீங்கள் போகவே மாட்டீங்க. ஸோ நீங்கள் மட்டும் ஒருத்தர் நம்பிக்கிட்டே இருக்காதீங்க, அந்த பர்சனும் நமக்கு நம்பிக்கையான பர்சனாங்கிறத பார்த்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் நிஜமாகவே ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கோல்டு ரேட்டு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 62,000 சம்திங்னு கோல்டு ரேட் இருந்துச்சா, லாஸ்ட் 2-3 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கோல்டு ரேட்டு இப்படி டக்குன்னு ட்ராப் ஆகிட்டு ஒரு 5,000 கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி நான் செக் பண்ணும்போது 56,000 சம்திங் இருக்குது. அவ்வளோதான் ஒரு பவுனோட ரேட்டு. ஸோ நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 5,000க்கு மேலே குறைஞ்சிருக்கு. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த மாதம் தட்டுச்சீட்டு விழுந்திருக்கு. ஸோ இதில் என்ன எனக்கு ஹாப்பினஸ்னால், நான் எப்போயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டுச்சீட்டு போட்டாலும் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்ம 1,50,000 சீட்டு போட்டால் இருக்கட்டும், எப்போயுமே கோல்டு தான் எடுப்பேன். ஒரு சின்னதாக கோல்டாக எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா அது நம்ம ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு இஷ்யூவில் இருந்தாலும் நமக்கு உதவும். அதே நேரத்தில் அது சின்ன சிறு சேமிப்பு தான், அதில் லாஸுங்கிறது நமக்கு அவ்வளோவா கிடையாதுங்கிறதுனால நான் கோல்டாக தான் எடுப்பேன். ஸோ என்ன நீங்கள் சீட் அமௌண்ட் எடுத்திருக்கீங்கன்னா, இது ஒரு சிறு சேமிப்பு, அதான் தட்டு சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், நான் தட்டு சீட்டு போட்டிருக்கேன். மொத்தம் 3 தட்டு சீட்டு போட்டிருக்கேன். ஸோ 2 வந்து என்னோடய ரிலேட்டிவ்கிட்ட போட்டிருக்கேன். ஒன்று மட்டும் வந்து சுபாஷினின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவங்கக்கிட்ட மாதம் 1000 ரூபாய் நான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ இந்த தட்டுச்சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஏழை சீட்டு மாதிரி கிடையாது. இது வந்து 20 பேர் இருக்கணும், 20 மாதம் அப்படி கிடையாது. மொத்தம் 15 பேர் இந்த சீட்டில், எத்தனை பேர்னாலும் சேர்ந்துக்கலாம். எத்தனை பேர் சேர்றோமோ அத்தனை மாதம் வந்து இந்த சீட்டு பண்ண நம்ம 1,000 rupees பே பண்ணணும். குலுக்கல் முறையில் தான் போடுவாங்க. எந்த மந்த்து யாருக்கு நேம் விழுகுதோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மந்த்து வந்து எனக்கு நேம் விழுந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து அமௌண்ட் முந்திலாம் கேஷாக கொடுப்பாங்க, இப்போ எல்லாமே அக்கௌண்ட்டு தான் இல்லையா? ஸோ அக்கௌண்ட்லேயும் 15,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த சாட்டர்டே சண்டேயில் தான் போவேன். ஏன்னா அப்போ தான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு லீவ் இருக்கும், நம்ம கடைக்கு போக முடியும். ஸோ கண்டிப்பாக நான் போயிட்டு நான் நிச்சயமாக எவ்வளோ வந்து கோல்டு எடுத்திருக்கேன் எல்லாமே காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமுக்கு மேலே நிச்சயமாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 1.5 கிராமாவது கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ சேதாரம் செய்குலியும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல, நம்ம எடுக்கிற பொருளை பொறுத்து இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து டாலர் எடுக்கலான்னு இருக்கேன். ஒரு 1.5 கிராமில் டாலர் எடுக்கணும்னு எனக்கு ஆசை. பார்ப்போம், ஒன்றும் டாலராக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து தோடு ஏற்கனவே பிள்ளைங்களுக்குலாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் நினச்சது டாலர் தான். ஸோ நல்ல டாலராக நமக்கு அமைதான்னு பார்ப்போம். ஸோ ஒரு 15,000 ரூபானா ஒரு 1.5 கிராம் வந்து நம்ம டாலர் கண்டிப்பாக எடுக்கலாம். ப்ளஸ் மீதி வந்து சேதாரம் செய்கூலி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் என்னோட பழைய வெள்ளி பொருள் விலை கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. மோஸ்ட்லி வெள்ளியில் வந்து நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வெளியில் வந்து கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொலுசாக இருந்தாலும் சரி, பசங்களுக்கு வெள்ளியில் கொலுசாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரேட்டு போட்டு எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம மாற்றும் போது நிறைய லாஸ் ஆகுதுங்க, அதான் உண்மை. எடுத்துட்டாலும் நம்ம திருப்பி அதை வந்து அடகெல்லாம் வைக்க முடியாது. ஸோ லாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நாளாக பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ முடிஞ்சால் இந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே போட்டுட்டு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து சென்னையில் வந்து கொஞ்சம் நல்ல ஷாப்ஸ் வந்து முடிஞ்சால் கீழே இருக்கிறவங்க எனக்கு ரெஃபர் பண்ணுங்கள். எனக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து என்எஸ்கே போகலான் இருக்கேன். ஆனால் அது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது இல்லையா, அது செங்கல்பட்டில் இருக்குது. ஸோ என்எஸ்கே போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஏற்கனவே சீட்டும் நான் போடணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஸோ நேரடியாக போனால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஸ்கீம்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அங்கே வந்து சேதாரம் செய்கூலி இல்லாமல் நமக்கு வந்து சீட்டு போட்டால் நகை கொடுக்குறாங்க, ப்ளஸ் இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. கோல்டும் வந்து இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அந்த கடையை பற்றி கேள்விப்படுறேன். கம்ப்ளைண்ட் வந்த மாதிரியும் இல்லை. ஸோ என்எஸ்கே தான். பட் நீங்களும் வேறு ஏதாவது ஒரு இடத்துல கம்மி சேதாரம் செய்கூலியில் நல்ல தங்கத்தில் கொடுக்குறாங்கன்னா சொல்லுங்கள். நிறைய பேர் மங்களன் மங்கள் எனக்கு வந்து லாஸ்ட் டைம் எனக்கு ரெஃபர் பண்ணிங்க. ஸோ மங்களன் மங்கள் வந்து எங்கே இருக்குதுன்னு இங்கே தெரியல. ஸோ நான் செக் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது ஜுவல்லரி ஷாப் இருந்தாலும் இந்த வீடியோவுக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் இந்த வாரம் 2 நாள் தான் இருக்கு, இன்னும் சாட்டர்டே சண்டேக்கு நான் போயிட்டு நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு எவ்வளோ சேதாரம் செய்கூலிங்கிறத வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி மாதம் மாதம் வந்து ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வச்சது வந்து நமக்கு தெரியாமல் ஒரு சேர்த்து வைக்கிற சேமிப்பு தான். பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நான் வந்து இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது மோஸ்ட்லி தட்டுச்சீட்டு வந்து நான் கணக்கிலே கொண்டு வர மாட்டேன். ஏன்னா அந்த தட்டுச்சீட்டு மாதம் 3 சீட்டு கட்டுறேன், மாதம் 3000 கட்டுறேன். இது மோஸ்ட்லி வந்து தேவையில்லாத செலவை நம்ம வந்து குறைச்சிக்கிட்டாலே இந்த சீட்டு வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், மாதம் கட்ட முடியும். இவ்வளோ 3000 கட்ட முடியாதுன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சீட்டு கட்டுங்க. இல்லையா வீட்டிலே கூட நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் வந்து போட்டு வச்சுருங்க. நான் வந்து மோஸ்ட்லி இந்த அக்கௌண்ட்டில் காசு சேர்த்து வச்சா எனக்கு வந்து கையில் நிற்காது முதல் விஷயம். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து ஒரு டைட்டான ஆள் கிடையாது, சரிங்களா. சேர்த்து வைப்பேன், ஆனால் அது வந்து சேர்த்து வைக்கிறது எப்படி வெளியே போயிடணும், ஒன்று சீட்டாக கட்டிடணும், இல்லை ஒரு நகைச்சீட்டாக கட்டிடணும், அப்படி தான். ஸோ கையிலே வச்சுக்கிட்டால் அது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி சீட்டு போட்டுடுறேன். இதே இல்லை என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க உங்களுக்குன்னு தனி அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம சேலரி அக்கௌண்ட் இல்லாமல் தனி அக்கௌண்ட்டில் மாதம் இப்படி ஒரு 1000 ரூபாய் இல்லை ஒரு 1500 ரூபாய் அப்படி சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல என்ன பெனிஃபிட் கிடைக்கும். டக்குன்னு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மாதம் ஸோ நல்ல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி டக்குன்னு ஒரு நல்ல சிச்சுவேஷனில் நீங்கள் கோல்டு எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மந்த்து சீட்டு விழுந்ததில் ரொம்ப ஹாப்பி. என்னென்னா கோல்டு ரேட்டும் குறைஞ்சிருக்குல்ல, அதே நேரத்தில் நமக்கு சீட்டு விழுந்திருக்கு, சரி பரவாயில்ல. இதே கோல்டு ரேட்டு குறையலைன்னா 1.5 கிராம் எடுக்க முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஸோ எனக்கு கிராம் வந்து குறையும், ஒரு கிராமு அந்த மாதிரி தான் வரும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சிறு துளி பெருவெள்ளம், அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம சேமித்து வைக்கிற சேமிப்பு தான் நாளைக்கு நமக்கு பெரிய பெரிய விஷயங்களை வந்து கொடுக்கும், புரியுதுங்களா. அனாவசிய செலவு, ஆடம்பர செலவு, ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு வந்து ஆசைப்படாதீங்க யாருமே. மோஸ்ட்லி நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வைக்கணும், அது நல்ல விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சேர்த்து வச்சா மட்டும் பத்தாது, ஒரு நல்ல பேங்கிங்லேயோ இல்லை ஒரு ஆர்டியாவோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எவ்வளவோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, குழந்தைங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போவே சின்ன வயசுலேருந்தே நீங்கள் மாதம் ஒரு தொகை கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து மெயினே தவிர இப்போ நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணணும், ரொம்ப காஸ்ட்லியாக வந்து நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும், ஸோ அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஒரு நல்ல நீட்டான லைஃப் வாழலாம், அது கூட சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டோடு நம்ம இருக்கணும். நாளைக்கு நம்ம பசங்களுக்கு ஒரு மேரேஜுக்கு நம்ம கவலைப்படக்கூடாது. ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு கெரியர் செட் பண்ணி கொடுக்கணும், ஒரு பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லைனா ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஒரு பணம் வேணும்னா எல்லாத்துக்குமே கடன்னு நம்ம போகக்கூடாது, புரியுதுங்களா. பேக்கப்போடு நம்ம இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே, புரியுதுங்களா. ஸோ பசங்களுக்கும் என்ன சொல்லி கொடுக்கணுன்னா அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இவ்வளோதான்ப்பா, நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ அந்த மைண்ட் செட்டை அவங்களை என்ன பண்ணணும்னா கீப்பப் பண்ணி கொண்டுகிட்டே இருக்கணும். இது பண்ணணும், நீங்கள் இதுக்கு மேலே ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற ஃபினான்ஷியல் மெத்தடை சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்குற பசங்க மட்டும்தான் பெரிய பசங்க ஆனோடனே அந்த பொறுப்போடு நடந்துப்பாங்க, புரியுதுங்களா. ஸோ எல்லாருமே லைஃப்பில் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், நானாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும். ஸோ மிஸ்டேக்ஸு தேவையில்லாத செலவெல்லாம் சின்ன வயசில் நம்ம பண்ணியிருப்போம் வச்சுருப்போம். ஆனால் ஒரு மெச்சூரிட்டி பீரியட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டைம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் நம்மளோட விஷயத்தை நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணணும், ஓகேவா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதான் ஷேர் பண்ணேன். லாஸ்ட் 2 டேஸாக என்னால் வீடியோ கொடுக்க முடியல, எனக்கு பர்சனலாக ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் அலைச்சலாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஓகேவா. நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஓகேவா. ஸோ உங்களுக்கும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். எதை பற்றி, சேவிங் ஸ்கீம் பற்றி, பட்ஜெட் பிளானிங், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரியா. பாய்.